நம்ம ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா டயர் ரொம்ப நாளா மாத்தலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம ட்ராக் டயரா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் என்கொயரி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. சரி அது நம்ம போயிட்டு அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்டும் வரேன்னா, அதனால இப்போ என் ஃப்ரெண்டும் நான் போகிறோம். இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சண்டே ஈவினிங் தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது. இப்போவே போயிட்டு சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இதுக்கப்புறம் என்னால் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம சென்னை வடபழனியில் இருக்க மிஸ்டர் தமிழெல்லாம் நம்ம டயர் வாங்க போயிருந்தோம். இதுதான் நம்ம ராக்கெட். ஸோ இவங்க தான் டயர் வாங்க போயிருந்தோம். இந்த டயர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம், 180 செக்ஷன். அங்கே வந்து சண்டே ஈவினிங்னால ஷாப்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வந்து ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அன்ரேப் பண்ணி, ஸோ அதனால் நம்மளோட இது தாங்க முடியல. அதனால் அன்றைக்கே போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 24 ஹவர் ஷாப்பை பார்த்து அங்கே போயிட்டு இன்ஸ்டாலேஷன் ஒர்க் போயிட்டு பண்ணிவிட்டு, பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. 170 செக்ஷன். இப்போ டயர் பார்த்திங்கன்னா ஹெவி சைஸு, ஹெவி வெயிட்டு. நான் வந்து சிட்டி ரைடருக்காக தான் வாங்கினோம். ஏன்னா வந்து லாங் ட்ரிப் அடிக்கடிக்கு நம்ம பண்ணுறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ராக்கெட்லேருந்து பழைய டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ராக்கெட்டுக்கு வந்து நியூ டயர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். வேறு லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேர்னிங்லலாம் செம்ம ஸ்மூத்தாக கர்வ் ஆகுது. எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக நல்லா கர்வ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.